ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஆன்லைன் சேனலுக்காக உங்கள் பாபு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியோட பார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு சிஎன்சியில் அந்த பேனல் போர்டில் என்னென்ன சுவிட்சஸ் இருக்குது, அதுக்கான ஆப்ரேஷன் மோட் என்ன, அதுக்கான விரிவாக்கம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் மோட் செலக்ட் சுவிட்சஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா சுவிட்சஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எடிட் மோட். இந்த எடிட் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறது, டைப் பண்ணுறது, அந்த சிஎன்சியில் ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எடிட் மோடில் தான் பண்ண முடியும். ஒரு சிஎன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா 0 ப்ரோக்ராம்லேருந்து 9999, அதாவது கிட்டத்தட்ட 10,000 ப்ரோக்ராம் வரைக்கும் ஒரு சிஎன்சி மிஷினில் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து நம்ம எடிட் மோடில் மட்டும்தான் அந்த எடிட்டிங், அந்த ப்ரோக்ராம் எடிட்டிங் எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோட். ஆட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா மிஷினை ஆல்ரெடி ப்ரோக்ராம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை ஆட்டோ மோடில் வச்சு தான் ரன் பண்ண முடியும். அதன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வந்து ஆட்டோ மோடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எம்டிஐ மோடு. எம்டிஐ மோடுனா மேனுவல் டேட்டா இன்புட், அதாவது மேனுவல் டேட்டா, அதாவது நம்ம மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜி கோட், எம் கோட் எல்லாமே, சப்போஸ் வந்து கூலண்ட் ஆன் பண்ணுறது, மற்றபடி ஜாகில் வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எம்டிஐ மோடில் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டேப் மோட். டேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ், அதாவது ஃப்ளாப்பி, இந்த மாதிரி வந்து பென்ட்ரைவ், இந்த மாதிரி வந்து போட்டு அதில் இருக்கிற ப்ரோக்ராமை காப்பி பண்ணி ரன் பண்ணுறதுக்கான மோடு தான் டேப் மோட். நெக்ஸ்ட் வந்து ஜாக் மோட். ஜாக் மோடில் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஆக்சிஸை வந்து ஃபீட், அதாவது ஆக்சிஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு, மேனுவலாக வந்து கூலண்ட் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு, இல்லை வந்து ஜாபை வந்து சும்மா ஸ்பிண்டில் ஸ்பீடை வச்சு ரன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜாக் மோடில் வச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் மோட். இந்த ஹேண்டில் மோடில் வச்சு நம்ம, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் ரெடி பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி டூல் ஆப்செட் எடுக்கணும். அந்த ஆப்செட் எடுக்கிறதுக்காக இந்த ஹேண்டில் மோடு, அதாவது திடீர்னு மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது, பவர் கட் ஆகிடுச்சு, டூல் வந்து பாதியில் நிற்கிது, இப்போது டர்னிங் ஆகிட்டு இருக்குதுன்னா பாதியில் நிற்கிதுன்னா அந்த மாதிரி விஷயத்தை வெளியெடுக்கிறதுக்கு வந்து இந்த ஹேண்டில் மோடை எக்ஸ் ஆக்சிஸ், Z ஆக்சிஸில் வெளியெடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜீரோ ரிட்டர்ன். ஜீரோ ரிட்டர்ன் வந்து மேனுவல் ரெஃபரன்ஸ், அதாவது மிஷினோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து இந்த ஜீரோ ரிட்டர்னை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் செலக்டட் சுவிட்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளாக். சிங்கிள் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து புதுசாக நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அந்த மிஷினுக்கு அப்படின்னா அந்த ஜாபை வச்சு ஒவ்வொரு பிளாக்காக நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறது, அதாவது ஒவ்வொரு லைனாக வந்து அந்த சிங்கிள் பிளாக்கில் வச்சு நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து அதுக்காக மட்டும்தான். ட்ரை ரன். ஜாக் ஃபீடு வந்து எடுத்துக்காமல் ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபீடு எடுத்துக்காகிறது மட்டும்தான் ட்ரை ரன். அதாவது நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் எதுவுமே கரெக்டாக வராது, பட் வந்து ஜாகில் இருக்கிற ஃபீடு எடுத்துக்காமல் ப்ரோக்ராமில் நம்ம என்ன ஃபீடு கொடுத்துருக்குறோமோ அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கிப்பு. இந்த பிளாக் ஸ்கிப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பிளாக் நம்மளுக்கு வந்து ரன் ஆக தேவையில்லை அப்படின்னா அந்த பிளாக் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த லைனுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு தான் இந்த பிளாக் ஸ்கிப் கொடுக்குறோம். அதில் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துட்டா போதும், பிளாக் ஸ்கிப் ஆகி அடுத்த இதுக்கு ரன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் ஸ்டாப். இது வந்து M01 அப்படின்ட்டு நம்ம வந்து கமெண்டில் குறிப்பிடுவோம். இது வந்து ஜி கோட், எம் கோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இது எதுக்குன்னா, ஒரு டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு வேணும், இன்சர்ட் மாற்றிருக்கிறோம், அதாவது வந்து மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு, பவர் கட் ஆகி வந்துச்சு, அந்த மாதிரி வந்து ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஸ்டாப் போட்டு நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் ஆப்ரேஷன், ரஃபிங்கு, டர்னிங், அதாவது ரஃபிங்கு, ஃபினிஷிங், அந்த மாதிரி இருக்கும். அந்த ரஃபிங்கில் எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது, ஃபினிஷிங் வர்றப்போ அந்த மாதிரி கரெக்டாக வருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஆப்ஷனல் ஸ்டாப் போட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். மிஷின் லாக். அதாவது மிஷின் லாக், இது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் எதுவுமே வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும், பட் வந்து மிஷின் எதுவுமே ரன் ஆகாது. டூல் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகும், பட் வந்து டூல் எதுவுமே மூவ் ஆகாது. இதுக்காக தான் வந்து மிஷின் லாக்கு. நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட். இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் வந்து எதுக்காக ப்ரெஸ் பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இன்சர்ட் பண்ணிட்டோம் அதில் இருக்குது அப்படின்னா சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ஃபீட் ஹோல்டு. இந்த ஃபீட் ஹோல்டு பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் அப்போ தான் இந்த டூல் வந்து லாக் ஆயிடுச்சு, டூல் வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் ஃபீட் ஹோல்டு கொடுக்குறோம். ஜஸ்ட்டு வந்து இன்ச் பை இன்ச்சாக ரன் பண்ணி பார்க்குறது, இதுக்காக தான் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஸ்டாப். இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் எதுக்கு கொடுக்குறோன்னா, சப்போஸ் வந்து அப்நார்மல் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சி போடுறதுக்கு, அல்லது வந்து பவர் கட் ஆச்சுன்னா எமர்ஜென்சி போட்டு தான் நம்ம வந்து மிஷின் ஆஃப் பண்ணி ஆகணும். இதுக்காக தான் எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து எதுவுமே ரன் ஆகாது. இந்த எமர்ஜென்சி பட்டன் போடுறப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் எதுவுமே ரன் ஆகாது, அதோட நின்றும். அப்நார்மல் சவுண்ட் வர்றப்போ அது நின்றும். நெக்ஸ்ட் வந்து CW அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிளாக் வைஸ் ஸ்டாப் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸ். நம்ம எந்த சைடு வந்து ஸ்பிண்டில் ரன் ஆகணும், டூலோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த சைடு வந்து ஸ்பிண்டில் ரன் ஆகணும் அப்படின்ட்டு அதுலேயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து CW. நம்ம நார்மலாகவே வந்து CWவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த டூலோட கார்னர் வந்து எந்த கார்னரில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் கார்னரில் தான் வந்து ஸ்பிண்டில் சுற்றி ஆகணும். அப்போ தான் வந்து ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கூலண்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த கூலண்ட் பட்டன் வந்து ஆன் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆனில் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து XYZ அந்த மாதிரி இருக்கும். அந்த XYZ பட்டன் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டருக்காக எக்ஸு, ஒய் ஆக்சிஸு, நெக்ஸ்ட் வந்து இசட்னா லென்த்து, இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் அது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெமரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப். அந்த மெமரி வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமில் அந்த சாவி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சாவி போட்டு தான் நம்ம வந்து மெமரியில் போட்டு ப்ரோக்ராமிங் எடிட்டு, புது ப்ரோக்ராம் வந்து இன்புட் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து மெமரி ஆன் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல்லாகவே வந்து G கோட் M கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட ஸ்பாட்ஸு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தெரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வீடியோ போட முடியுமோ அதை நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா M கோர்ஸ் அண்ட் G கோர்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராமுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.